கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கூட சங்கீதம் 30:11 பார்க்கும்பொழுது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி, தாவீது எழுதின சங்கீதத்தில் தாவீது எழுதுகிறார், என் புலம்பலை நான் அவர் போன பாதையில் நிறையாவே புலம்பல் காரியம்தான். ஆனால் ஆண்டரை நோக்கி கூப்பிட்டு அவரை நோக்கி நான் கெஞ்சும்போது ஆண்டு என் புலம்பலெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். அப்போ என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீரின் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இட கட்டினீர். அப்போ தாவீது பாடுறார், என் புலம்பலெல்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்க ஆண்டவரே, ஆனந்த களிப்பாக நீங்கள் மாற்றிட்டீங்க. அப்போ என்னென்ன காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள், பாடுகள், எவ்வளோ அவமானம் தான் தாவீது போன பாதையெல்லாம், ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது இந்த சங்கீதத்தை பாடுறார். அப்போ இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்தெந்த காரியத்தெல்லாம் புலம்பிக் கொண்டு இருந்தோமோ, இந்த பழைய வருடத்தில் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், புலம்பிக் கொண்டு இருந்த காரியங்கள், எவ்வளோ நாட்கள், மாதங்கள், வருடங்கள் இருந்து கூட என் வாழ்க்கையில் ஒன்று நன்மையை பார்க்க முடியலன்னு சொல்லி எந்தெந்த காலத்தில் நம்ம புலம்பிகிட்டு இருந்தோமோ, தாவீது எவ்வளோ மகிழ்ச்சியாக அதை எழுதுகிறாரு, என் புலம்பலெல்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்க ஆண்டவரேன். அதே போல் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருந்தீங்களோ, எந்தெந்த காலத்தில் வெளியில் யாருக்கும் நம்ம சொல்ல முடியாது, வெளியில் சொல்ல முடியல, ஆனால் இருதயத்தில் எத்தனை வேதனையும் கண்ணீரும் உபத்திரவங்கள் வைத்து நம்ம வெளியில் சொல்ல முடியாமல் நம்ம ஆண்டுகிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தோமோ, அந்த புலம்பலெல்லாம் தேவன் ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற பண்ண போகிறார். ஆனந்த களிப்பாக எந்த அளவுக்கு நம்ம வேதனைப்பட்டோமோ அதெல்லாம் கர்த்தர் சந்தோஷத்தின் நாட்களை ஆண்டவர் காண செய்வார். அது எது நிமித்தம் அந்த புலம்பல் இருந்தாலும் சரி, அது பிள்ளைகள் நிமித்தம் நம்ம புலம்பிருக்கலாம், இல்லை குடும்ப காரியங்கள், தேவைகள், எந்தெந்த காரியத்தில் நம்ம புலம்பிக் கொண்டு இருந்தோமோ அந்த புலம்பலெல்லாம் கர்த்தர் மாற்றி ஆனந்த களிப்பை மாற்ற போகிறார். அது சந்தோஷத்தின் நாட்களாய் காண செய்யப்படுறார். அது ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களாய் கர்த்தர் காண செய்யப்படுறார். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்ட போகிறார். இது வரைக்கும் ஒவ்வொருத்தர கட்டில் இருக்கலாம், அவமான கட்டில் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய பண்ணால் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கர்த்தர் இடை கட்ட போகிறார். மகிழ்ச்சினாலும் உங்களை முடிசூட்ட போகிறார். மகிழ்ச்சினாலும் உங்கள் குடும்பத்தை நடத்த போகிறார். இதனால் அந்த வருடத்தின் ஆரம்பத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புலம்பல்களையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் ஆனந்த சந்தோஷத்தோடு ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற பண்ணினார். நான் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறாரு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்கள் ஆனந்த களிப்பாய் நீங்கள் மாற பண்ண போகிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். மகிழ்ச்சினாலும் நீங்கள் இடைக்கட்ட போகிறீங்க, அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எந்தெந்த காரியத்துக்கும் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை பார்க்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதில் கொடுத்து வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்ய போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.